எஸ்ஐஆருக்கு அப்புறம் நம்மளுடைய ஓட்டர் ஐடி லைவ்ல இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் குழப்பமும் இங்க பல பேருக்கு இருக்கு. ஏன்னா 1 கோடிக்கு மேல ஓட்டர்ஸ் ஐடியை பேர் எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது தேர்தல் தேதியும் அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23 நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடக்க போகுது. இந்த சூழல்ல நம்மளுடைய ஜனநாயக கடமையான ஓட்டை நம்ம செலுத்த வேண்டியது நம்மளுடைய அடிப்படையான ஒரு உரிமையும் கடமையுமா இருக்கு. இந்த நிலையில நம்மளுடைய ஓட்டர்ஸ் ஐடி லைவ்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம புதுசா அப்ளிகேஷன் போடலாம்னு சொன்னாங்க. நானும் சமுதாய கூடத்துல ஓட்டர்ஸ் முகாம் வச்சாங்க, அங்க போய் பதிவு பண்ணேன். அந்த அப்ளிகேஷன் எனக்கு கிடைச்சிருச்சா, போய் சேர்ந்துருச்சா, எனக்கு ஓட்டர் ஐடி கிடைக்குமா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னும், இல்ல நான் ஆன்லைன்ல பதிவு பண்ணேங்க ஆனா எனக்கு மெசேஜ் இன்னும் வரலங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதற்கான பதிலாகும். எனக்கு ஏற்கனவே எஸ்ஐஆர் கொடுத்தேன், ஓட்டர்ஸ் ஐடிலாம் லைவ்ல இருக்கணும் சொல்லிட்டாங்க, ஆனா அந்த ஓட்டர்ஸ் ஐடியை எப்படி தேடி எடுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற இந்த 4 கேள்விக்கு பதிலாதான் இந்த காணொலி இருக்க போகுது. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். நம்ம வீடியோஸ் எல்லாம் பல பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுதான் எனக்கு நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கும் போய் சேர வேண்டிய முக்கியமான ஒரு தகவல், சரியா? இப்போ உங்க மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல இசிஐ நெட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இந்த ஆப் வருதா, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு முதல்ல உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ற டீடைல் கேட்கும். அதாவது ஏற்கனவே நீங்க ஓட்டர்ஸ் வெப்சைட்ல பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ, இல்ல பழைய ஆப் இருந்துச்சு இல்ல ஓட்டர்ஸ் ஆப், அதுல நீங்க மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ ரொம்ப எளிமையா நீங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டே உள்ள போயிடலாம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வந்த உடனே வரிசை ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதுல சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் காட்டுது பார்த்தீங்களா, 6வது. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இதுல பாருங்க வரிசையா சர்ச் பை ஓட்டர் ஐடி இபிக் அப்படின்னு காட்டும். அடுத்து சர்ச் பை டீடைல்ஸ், அப்புறம் சர்ச் பை மொபைல் நம்பர், அப்புறம் சர்ச் பை பார்கோடு. இதுல கடைசியா இருக்கிறது நம்மளுடைய ஓட்டர்ஸ் ஐடி கையில வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல இருக்க அந்த கியூஆர் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது. இல்ல அப்படின்னா நம்ம கிட்ட இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அதுல சைட்ல ஒரு கியூஆர் கோட் இருக்கும் பாருங்க, பார்கோடு, அதை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. இது கடைசி ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் இருந்தா நீங்க அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கிட்ட ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் இருக்கு, எஸ்ஐஆருக்கு அப்புறம் நம்ம ஓட்டர்ஸ் ஐடி லைவ்ல இருக்கா அப்படிங்கறத நம்பர் வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க பாருங்க ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் போட்டேன். இதுல சர்ச் பை ஓட்டர்ஸ் ஐடி இபிக் நம்பர் போட்டு சர்ச் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்க பாருங்க ஓட்டர்ஸ் ஐடி வந்துருச்சு. இதுல யாரோட பேர்ல ஓட்டர்ஸ் ஐடி இருக்கு, அவங்க பேரண்ட் ஆர் ஸ்பௌஸ் ஆர் ரிலேட்டிவோட நேமு, அப்புறம் எந்த அசம்பிளி இது, எந்த டிஸ்ட்ரிக்ட், அவங்களுடைய பார்ட் நம்பரு, சீரியல் நம்பரு, அப்புறம் அந்த எந்த ஏரியால அதாவது எந்த பூத்துல அவங்க ஓட்டு போட போறாங்க முதற்கொண்டு எல்லா தகவலும் எல்லாம் வந்துருச்சு பாருங்க. இது ஒரு நடைமுறை கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இதே இப்ப நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பேர் மூலியமா தேடணும் அப்படின்னா இதுல உங்களுடைய பேரோட முதல் 2 லெட்டர் டைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஆப்ஷன் லாஸ்ட் நேம் இருக்குல்ல, அது தேவையில்லை, அது நீங்க அப்ளை அதுல நீங்க போடணும்னு அவசியம் இல்லை. ரிலேட்டிவ் நேம் இருக்குல்ல, ரிலேட்டிவ் நேம் அதே மாதிரி கடைசியா 2 லெட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் 2 லெட்டர். இப்போ நாகராசன் அப்படின்னா என்ஏ மட்டும் போடுங்க, இல்ல நாகா அப்படின்னு போடுங்க. அப்பா பேர் என்ன இருக்கோ அப்பா பேரோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் போடுங்க, அல்லது 1 லெட்டர் போடுங்க. அப்புறம் ஏஜ் நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பா போட்டிருப்பீங்க, அதனால டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணி டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க மேனுவல் ஃபார்ம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுல ஏஜ் தான் மேபி போட்டிருப்பாங்க. அதனால முதல்ல நீங்க டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு சர்ச் பண்ணுங்க. வரலன்னா ஏஜ் தோராயமா ஒரு ஏஜ் போட்டு அதை செக் பண்ணி அதையும் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ மேலா ஃபீமேலா செலக்ட் பண்ணிட்டு எந்த ஸ்டேட், தமிழ்நாடு இல்லையா, தமிழ்நாட்டோட எந்த மாவட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த அசம்பிளி செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வரிசையா அதுல நிறைய பேர் வரும். அதுல உங்க பேர் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த ஓட்டர் நம்பரை எடுத்துக்க முடியும், இல்ல அந்த ஓட்டர் நம்பர் தேடி எடுக்க வசதியான வழி. அடுத்து 3வது ஆப்ஷனு மொபைல் நம்பர் மூலியமா தெரிஞ்சுக்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க.
ஏற்கனவே இதுல என் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால அந்த லாகின் பண்ணி உள்ள போனதுனால டிஃபால்ட்டா அதே மொபைல் நம்பர் எடுத்துக்கிச்சு. ஸோ நான் மொபைல் நம்பர் போட வேண்டியதில்லை. இது சென்ட் ஓடிபின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு சர்ச் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்க இந்த ஆப்ஷன்ல எனக்கு என்னுடைய ஓட்டர்ஸ் ஐடியை அழகா அது தேடி எடுத்து கொடுத்துச்சு பாருங்க. இந்த மொபைல் நம்பர்ல, அதாவது இந்த மொபைல் நம்பர் மூலியமா எத்தனை ஓட்டர்ஸ் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும், எந்தெந்த ஓட்டர்ஸ் ஐடிக்கு நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருந்தாலும் எல்லாமே இதுல வந்துடும். அதே மாதிரி இதுலயும் காமிச்சிச்சு பாருங்க, ஓட்டர்ஸ் ஐடி நம்பரு, யாரோட ஓட்டர்ஸ் ஐடி, அவங்க ஏஜ், அவங்களுடைய ஜெண்டர், மேலா ஃபீமேலா, அப்புறம் ரிலேட்டிவோட பேரு, அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் எந்த அசம்பிளி எந்த மாவட்டத்தில் வருது, சேம் அதே தான், பார்ட் நம்பர், சீரியல் நம்பரு, எந்த பூத், இதெல்லாமே அதில் காமிச்சிடும். அவ்வளவுதான். இப்ப இந்த 4 ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம ஓட்டர்ஸ் ஐடி லைவ்ல இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நம்ம ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்றப்போ நாம எளிமையா நம்ம மொபைல் நம்பர் வச்சு இதை எடுத்துக்க முடியும். இவ்வளவுதாங்க விஷயம். இனிமே நீங்களே எளிமையா இதை தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை எனக்கு இந்த மொபைல் பத்தி பெருசா தெரியலங்க, வெப்சைட் பத்தியுமே பெருசா ஐடியா இல்லைங்க அப்படின்னா, உங்க அருகாமையில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம், இ சேவை மையங்களுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு இந்த தகவலை தேடி எடுத்து கொடுத்துருவோம். இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். அதனால இந்த காணொலியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க. அடுத்து வர காணொலி ஓட்டர்ஸ் ஐடியை நாமளே எப்படி எளிமையா அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி இருக்க போகுது. அதுவரை காத்திருந்து பாருங்க. அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி. Information is wealth.